ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய பால் கடம்பு தான் செய்யலான்ட்டு இருக்கேன். இந்த பால் கடம்புன்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணு போட்ட பாலில் வந்து நம்ம செய்யுது, ஆனால் நமக்கு அந்த மாதிரி பால்லாம் சென்னையிலலாம் கிடைக்காது. அதனால் அது பாருங்கள், சைனா கிராஸ்ட்டு இது வந்து 25 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். இது எல்லா கடையிலும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம். சர்க்கரையும் ஏலக்காய் ஒரு 5 போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு பால் போட்டு பாக்கெட்டு பால் வந்து 1 லிட்டர் கொதிச்சிட்ருக்கு. இப்போ சைனா கிராஸை கட் பண்ணிட்டு வந்துடலாம். சைனா கிராஸ் கட் பண்ணியாச்சு, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது கரைய கொஞ்சம் நேரம் ஆகும். இது அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நல்லா கரைஞ்சி வந்துடும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஊற வச்சு போடலாம், ஊற வச்சு போட்டால் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் டைரெக்டாகவே போட்டேன். பால் பவுடர் அப்படியே போட்டுக்கிட்டே அப்படியே கிண்டிடலாம். பால் போட்டு போடும்போது நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 லிட்டர் பால் 10 ரூபா பால் போட்டிருக்கேன். சர்க்கரையும் ஒரு 4 ஏலக்காய் போட்டு தட்டி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்துக்கோங்க, இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் பக்கம் சேர்த்துக்கோங்க. இஷ்டம் தான் இனிப்பு போட்டுக்கிறது. இனிப்பு அதிகம் கம்மி எதுவும் நம்ம போட்டுக்கலாம். பால் கடம்புன்றது சென்னை பகுதியில் நினச்சி பார்க்க கூட முடியாது. இங்கே மாடுங்களாம் பெருசாக இருக்காது. நாங்கள் இருக்க பகுதியில் மாடு இருந்தாலும் கண்டு போட பால்லாம் கிடைக்காதீங்கன்னா, அதனால் நமக்கு ஆசைக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியதான். இந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் நம்ம செட் பண்ணோம். 5 மணி நேரத்துக்குள்ளே அப்படியே நல்லா இறுகி வந்துடும். வெளியிலே வச்சாலும் நமக்கு அப்படியே டைட் ஆகிரும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 2 பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். கடம்பு நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஓரம் வந்து அப்படியே நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கணும். இந்த ஓரம் அப்படியே எடுத்து விட்டுட்டு பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தட்டில் சாய்ச்சிக்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரித்து காட்டுறேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.